15 மாவட்டங்களில் மட்டும் மழை வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே இன்றைக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். கடந்த 2-3 நாட்களாக நம்ம பார்த்திருப்போம். இரவு நேரங்கள், பகல் நேரங்கள், மாலை நேரங்கள் என உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்திருந்தது. உதாரணமாக கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் அடுத்தடுத்து 13 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிட்டே இருந்துச்சு. வடக்குத்து மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 13 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அதுக்கு முன்னாடி கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் 13 சென்டிமீட்டர் மழை பொழிவெல்லாம் பதிவானது. இடைவிடாமல் அடுத்தடுத்த நாள் 13 சென்டிமீட்டராக பதிவாகிட்டே இருந்தது கடலூர் மாவட்டங்களில் தொடர் கனமழை. இப்படிப்பட்ட மழை பொழிவு நிறைய மாவட்டங்களில் எல்லாமே நிறைய பதிவானது. குறிப்பாக தென் மாவட்டங்களாகட்டும், வட தமிழக உள் மாவட்டங்கள், சேலம் போன்ற மாவட்டங்களாகட்டும், நிறைய இடங்களில் கனமழை ரொம்பவே கடுமையாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு மற்றும் நாளைக்கு அடுத்து வரும் நாட்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு பலத்த மழை இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு 15 மாவட்டங்களில் மட்டுமே இந்த மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாகக்கூடும். எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று தமிழ்நாடு முழுவதுமாகவே எல்லா மாவட்டங்களிலும் கனமழை பெய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா மாவட்டங்களிலும் 100% மழை பொழிவு அப்படிங்கிறது இன்றைக்கு வாய்ப்பு குறைவு. சில மாவட்டங்களில் மட்டுமே இந்த பரவலான மிதமானது முதல் கனமழையும், ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக டெல்டா போன்ற மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் நமக்கு மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு தீவிரமான மழை பொழிவு இருக்கும். நாகை, திருவாரூர், தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை எதிர்பாருங்க. ஏன்னா டெல்டா மாவட்டங்களில் நீண்ட நாட்களாக நமக்கு அந்த மழை பொழிவு பற்றி கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நிறைய இடங்களில் மழை பற்றாக்குறையாக இருந்துச்சு. டெல்டா மாவட்டங்களில் சரிவர மழை மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை தொடரும். டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் கனமழை தீவிரமாக இருக்கும். மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக எதிர்பாருங்க. ஆகவே நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டையில் கனமழை தீவிரமாகவும், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிதமான மழை மட்டும் பகுதியாக இருக்கும். ஆகவே திருச்சிராப்பள்ளி போன்ற மாவட்டங்களில் பகுதியான மழை பொழிவு இருக்குது. சில இடத்துல கனமழை இருக்கும். மாவட்டத்திலேயே நமக்கு 2-3 இடங்களில் நமக்கு மழை அளவு வித்தியாசம் ஏற்படும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சில இடத்துல கனமழையாக இருக்கும், சில இடங்களில் மிதமான மழையாக பெய்ய போகிறது. ஆகவே டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே விட்டு விட்டு சில இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாகவும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது தென் மாவட்டங்களில் நமக்கு மழை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சரிவர மழை இல்லாத இடங்களுக்கும் கனமழை அதிகரிக்கும். நிறைய பேர் எங்கள் ஊர் தவிர மற்ற எல்லா இடங்களும் மழை பதிவாகிட்டு இருக்கு, ஆனால் எங்கள் ஊரில் மட்டும்தாங்க எங்களுக்கு மழையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எங்கெல்லாம் நமக்கு மழை இது வரைக்கும் பெய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த பகுதிகளுக்கு வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கும் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது பதிவாகிடும் தென் மாவட்டங்களில். குறிப்பாக நம்ம விருதுநகர் மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகள் எல்லா இடங்களுமே நமக்கு பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே நமக்கு மழை எங்கேயுமே குறைவு அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் கிடையாது. குறிப்பாக கனமழை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல், மதுரை போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும், அதே போல் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால் எல்லா நாளுமே அப்படியே நமக்கு மழை இல்லாமலே போயிடாது. எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யாமல் இருந்துச்சோ அந்த பகுதிகளுக்கும் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை நம்ம பேசியிருந்தோம் அக்டோபர் 3வது வாரம் அப்படின்னு சொல்லி. இந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த தென் மாவட்டங்கள்லாம் பரவலாக நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும். டெல்டாவில் கன முதல் மிக கனமழை கிடைக்கும். வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக கன முதல் மிக கனமழையானது தீவிரமாகிடும். ஆகவே இந்த பருவமழை வந்தால் தான் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது கிடையாது. பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டங்களில் போதுமான அளவுக்கு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பருவமழை தொடங்கிய பிறகு கடலோர மாவட்டங்கள் முதலாவது அதிக பாதிப்புகள் இருக்கும். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் கடுமையாக பாதிக்கும். அது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்ப்போம். இன்றைய நாட்களில் மழை பொழிவுகள் பொறுத்தவரை வட தமிழக உள் மாவட்டங்களிலும்
எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் மாவட்டங்கள் பற்றி பார்த்தோம். தென் மாவட்டங்களில் சரிவர மழை இல்லாத பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அப்படியே முழுவதுமாகவே கனமழை இருக்குது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் மட்டும் மழை பகுதியாக இருக்கும். சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், சில இடங்களில் மிதமான மழையும். தேனி மற்றும் தென்காசியில் கனமழை உண்டு. பெரும்பாலும் இரவு நேர மழை வாய்ப்பாகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக நேரங்கள் இரவு மற்றும் நள்ளிரவிலேயே மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்களும். ஏன்னா கடலோர மாவட்டங்கள் அப்படின்னாலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் போன்ற இடங்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் பெரும்பாலும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது சற்று தீவிரமாகவே காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது. தமிழக கடலோர மாவட்டங்களில் இரவு நேரங்களிலேயே நமக்கு அதிகப்படியான மழை பொழியும். சென்னையில் இப்போது ரொம்ப தீவிரமான கனமழை இல்லை ஒரு மிக கனமழை அப்படி நமக்கு இப்போதைக்கு நமக்கு பதிவாக வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆனால் சென்னையில் நமக்கு வடகிழக்கு பருவமழையில் அதிகப்படியான மழை பொழிவு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் பகுதியான மழையாக இருக்கும். ஒரே மாவட்டத்தில் கனமழையும் கிடச்சிருக்கும். ஆனால் அதே மாவட்டங்களில் மழை இல்லாமல் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இருக்கும். ஆகவே ஒரு பகுதியான அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகிட்டு சில இடத்துல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். 2 விதமான கமெண்ட்ஸை பார்ப்போம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் மழை வந்தது அப்படிங்கிற கமெண்ட்டும் இருக்கும். அதே சமயங்களில் மழை வரல அப்படிங்கிற கமெண்ட்டும் போடுவீங்க. காரணம் பகுதியான மழை பொழிவு. உதாரணமாக நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை வந்தது, ஒரு அரை மணி நேரம் நல்ல ஒரு தீவிரமான மழை வந்தது அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. ஆனால் காஞ்சிபுரத்தில் எங்களுக்கு மழை வரல அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதான் பாருங்கள், செங்கல்பட்டில் நமக்கு நல்ல ஒரு தீவிர மழை பதிவாகியிருக்கு. ஆனால் காஞ்சிபுரத்தில் மழை பதிவாகாமல் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்திருக்கு. ஆகவே ஒரு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் பகுதியான மழை பொழிவாகவே பதிவாகி கொண்டிருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நல்ல மழை கிடச்சிருக்குங்க. ஆனால் புதுச்சேரி, காரைக்காலில் சரியாக மழை வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்கள் அருகாமை மாவட்டங்கள் கடலூரில் 13 சென்டிமீட்டர் தொடர்ந்து 2 நாட்களாக 13 சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது பதிவாயிருக்கு. அதான் நம்ம வடக்குத்து அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். கடலூர் மாவட்டத்தில் வடக்குத்து பகுதிகளில் 13 சென்டிமீட்டர் மழை பொழிவும், அதுக்கப்புறம் அதற்கு முந்தைய நாட்களில் நமக்கு இன்னொரு பகுதிகள் கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் 13 சென்டிமீட்டர் மழை கிட்டத்தட்ட பதிவாகி இருக்கிறது. அப்போ தினந்தோறும் பாருங்கள் மழையினுடைய தீவிரம். கடலூரில் நல்ல ஒரு தீவிர மழை பதிவாகிட்டு இருக்கு. ஆனால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை வாய்ப்புகள் குறைவாக நீங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் புதுச்சேரி, காரைக்காலிலுமே கூட கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சற்று மழை இல்லாத பகுதிகள் பொறுமையாக காத்திருங்க. அடுத்தபடியாக நம்ம விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை உண்டு. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்குமே கனமழை கிடையாது. பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையாக இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விட்டு விட்டு அவ்வப்போது இரவு நேர மழை வாய்ப்பாகவே எதிர்பாருங்க. ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா உள் மாவட்டங்களில் இப்போ கொஞ்சம் மழை தீவிரம் குறைஞ்சிரும். அதாவது மிக கனமழை எதிர்பார்க்க முடியாது, மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோட்டில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பகுதியான மழை பொழிவாக விட்டு விட்டு பரவலாக கனமழை எதிர்பாருங்க. சேலம், நாமக்கல், கரூரில் விட்டு விட்டு கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை தொடரும். அதைத் தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஈரோடில் மாவட்டம் முழுவதும் மழை இல்லாமல் பகுதியான மழை வாய்ப்பாகவே அதிகம் உண்டு. ஆகவே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 80%, 70 முதல் 80% பெரும்பாலும் ஒரு மிதமான மழையும், ஒரு 80லிருந்து 95% வரைக்கும் கனமழையினுடைய தீவிரம், ஒரு 15லேருந்து 20% வரைக்கும் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக காணப்படும். ஆகவே நமக்கு ஒரு மிக கனமழைங்கிறது எங்கெங்கெல்லாம் நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். கனமழை எங்கெங்கெல்லாம் இருக்கும், மிதமான மழை பொழிவு எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். குறிப்பாக நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய பகுதிகள் டெல்டா மாவட்டங்களும், தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் எச்சரிக்கை சற்று அதிகமாக தேவைப்படுது. மற்றபடி கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில்
பரவலாக நமக்கு கனமழை மட்டும் பகுதியாக நமக்கு பதிவாகிட்டு போயிடும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.